வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "என் மேல் விழுந்த மழைத்துளியே" கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிக் இந்த கைது நடவடிக்கை எடுக்க தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்திருந்தது ராஜவந்தனா டிஜிபி. தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனை ஷார்ட் நோட்டீஸில் கேஸை ரீஓபன் செய்து குற்றவாளிக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுக்க வைத்து, குற்றவாளி பெயில் வாங்க வழியின்றி அதை ஏற்ற வகையில் தடுத்து என எல்லாம். விஷயம் தெரிந்தவுடன் நதி கிளம்பி வந்து விட்டான் குடும்பத்துடன். அண்ணன் அழுகை, கண்ணீர், ஆனந்தம் எல்லாம் முடிந்த பின், "எப்படி மாப்ள, எப்படி ஏமாந்தோம் நாங்க?" என்றபடி விளக்கம் கேட்டு ஆதிக் எதிரில் வந்து அமர்ந்தான் நதி. குற்றவாளியாய் கைது செய்யப்பட்டிருந்தது சூர்யா. "உங்க கூட வசீஸ்குள்ள வர வரைக்கும், ஏன் சங்கீத் சாகர வரைக்கும் கூட சூர்யாக்கு இப்படி எந்த பிளானும் இல்ல. அவன் உங்களுக்கு ஃபேவரா தான் இருந்திருக்கான். பட் அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்ததும், அதை கண்டு நீங்க எல்லோரும் பேனிக் ஆனதும் அவன் மூளை வேற மாதிரி வேலை பார்த்துட்டு, ஏன்னா யாருக்காக யாரை மிரட்டி எந்த கம்பெனியை எழுதி வாங்க என்ற எதுவும் இல்லாமல் தன்னையும் காமிச்சுக்காம முன்பு சங்கீத் லீகல் சைடு அட்வைஸ் வாங்கி இருந்ததே அந்த சூர்யாட்ட தான். அனனியாஸ்னு இல்லவே இல்லாத ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஃபேக் ஐடென்டிட்டி உருவாக்க தேவையான எல்லாம் செய்து கொடுத்திருந்ததும் சூர்யா தான். சூர்யா அப்ப ஜெனிஷாவை விரும்பிட்டு இருந்திருக்கான். ஜெனிஷா அப்பாவுக்கும் மெடிக்கல் கம்பெனி தான். அவரோட போட்டி கம்பெனி வசிஸ். வசிஸை காலி செய்து கொடுத்தா அதை வச்சே ஜெனிஷா அப்பாவை இம்ப்ரெஸ் செய்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம். அதோட அவங்க அப்பா கம்பெனி இதனால் அடைய போற லாபம் எல்லாம் ஒரே பொண்ணான ஜெனிஷாவுக்கு தானேன்னு பிளான் செய்துட்டான் அவன். அந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பல் செய்திருந்த விதம்லாம் தெரியாதவங்க பார்த்தா மிரள்ற மாதிரி விஷயம்தான். ஆனா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா கூட அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். உதாரணமா, உங்க அண்ணா கம்பெனி ஷிப்பிங் பத்தி இருந்தது எல்லாம் உண்மையான டாக்குமெண்ட் தான். ஆனா அதை ராஜ்குமார் அங்கிள் பார்த்திருந்தாங்கன்னா புரிஞ்சிருந்திருப்பாங்க. எல்லாம் ஃபோர்ட் அத்தாரிட்டி லீகல்னு கிளியர் செய்த ஃப்ரைட்ஸ் தான். அதுக்குள்ள எந்த ட்ரக்ஸோ வேற எதுவோ இருந்துருச்சுன்னு எப்போ ப்ரூவ் ஆனாலும் அது அனுப்பினவங்களையும் ரிசீவ் செய்தவங்களையும் தான் அக்கௌண்டபிளா கோல்டு செய்யுமே தவிர டிரான்ஸ்போர்ட் செய்தவங்களை இல்லை. ஏன்னா அவங்க லீகலாக அதை செக் பண்ணி கவர்மெண்ட்ட இருந்து கிளியரன்ஸ் வாங்கி இருந்தாங்க. அப்படித்தான் மற்ற எவிடன்ஸ் கதையும். மொத்தத்தில் மிரட்டுறதுக்காகத்தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் யூஸ் ஆகுமே தவிர கோர்ட்லலாம் அது ஸ்டாண்ட் செய்யாது. அது சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியல. சங்கீத் உண்மையில் வேற ஒரு கேங் கிட்ட இருந்து ட்ரக்கை வாங்கி அவங்க கேட்ட நாட்டுக்கு கடத்தி கொடுத்ததுக்கான கமிஷனுக்காக. மற்றபடி அவன் குறி வசிஸ். வசிஸ்குள்ள அவன் எந்த இல்லீகல் ட்ரக் ப்ரொடக்ஷனும் செய்யவே இல்லை. வசிஸ்ல ட்ரக் ப்ரொடக்ஷன் நடந்த மாதிரி இருக்கிற எல்லாம் வசீகரண மிரட்ட ஏற்பாடு செய்த ஃபேக் கர்டசி சூர்யாதான். ஆனால் சூர்யாவிற்கே இதை வசிஸ்க்கு எதிராக செய்யத்தான் சங்கீத் கேட்டிருக்கான் என அப்ப வரை தெரியாது. ஸோ சங்கீத் உங்களை மிரட்ட வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸை வைத்து சூர்யா உங்களை பயம் காட்டி ஊரை விட்டு துரத்தி வசிசையும் மூட வச்சுட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இது எதுவும் தப்பே இல்லை. வசீகரனை தன் கம்பெனியில் 30% அதிக்கு ஷேர் கொடுக்கணும். அப்பதான் என் ஹெல்ப் உங்களுக்கு ஒன்று சொல்லி ஷேர் கொடுக்க வச்சிருக்கான். அதோட வசிஸின் எந்த காசையும் அவன் எடுக்கல. அவங்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். இதுல என்ன தப்புன்னு தான் இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு யார் கூட மேரேஜ் ஆகி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்துடலாம்னு தனக்கு கல்யாணமான விஷயத்த அவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. உங்க கூட லிங்க்ல இருந்தா பிரச்சனைன்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட கான்டாக்ட்ல இருக்காத மாதிரி செய்துட்டான். ஆக இந்தியாவில இருந்து அவன் உங்களுக்கு சொல்றது தான் இன்ஃபோன்ற மாதிரி மெயின்டைன் செய்துட்டான். உங்களுக்கும் அவனை சந்தேகப்பட அவசியமே இல்லை. அதான் இவ்வளவு வருஷம் ஏமாத்திட்டான். சொன்ன ஆதிக்கை பார்த்து கேட்டான் நதி. நீங்க எப்படி மாப்ள சூர்யான்னு கண்டுபிடிச்சீங்க? அது நீங்க பேசுறப்ப எவிடன்ஸை பத்தி சொன்னதும் தெரிஞ்சுட்டு, ஒரு லாயர் இந்த எவிடன்ஸை பார்த்து பயந்தாரான்னு அப்பவே புரிஞ்சுட்டு, அடுத்து அவன் ரிச் பேக்ரவுண்ட் உள்ள எங்க அப்பாவையும் உங்க அப்பாவையும் வாயடைக்க வைக்க டிராமா ஆடி இருக்கான். பட் பியூலா அத்தை வீடை பத்தி கண்டுக்கவே இல்லை.
அதாவது அவனுக்கு பணத்து மேல அவ்வளவு மரியாதை. ஆனால் செய்த எந்த ஃபேவருக்கும் உங்கட்ட அவன் பணமே வாங்கல. தட் டூ ஃபார் இயர்ஸ். அப்படின்னா அவனுக்கு வேற ஏதோ பெனிஃபிட் இருந்திருக்கணும் இந்த டீல்ல. இன்னொரு விஷயம், சங்கீத்துக்கு குடும்பம்னு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அவனை யாரும் சீரியஸா தேட மாட்டாங்கன்னு மேல் பார்வைக்கு அவன் அப்ராடு போயிட்ட மாதிரி செட் செய்த சூர்யா, யாருன்னே தெரியாத அன்னியாஸ் உங்களை துரத்துவான்னு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்படி நிறைய க்ளூ. இப்ப அடுத்து என்ன மாப்ள? பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல அங்கிள். கேஸ் நடக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ்ல அண்ட் இன்டென்ஷனல் மர்டர்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க விட்னஸ் செய்ய ரெடியா தான் இருக்காங்க. ஆனாலும் தப்பிச்சு ஓடி வேற நாட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கினது இதெல்லாம் தப்புன்னு தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். பட் பெருசா இருக்காது. டியூ டு உங்க சிச்சுவேஷன் அண்ட் டீனேஜ். பார்ப்போம். இப்போதைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல மாப்பிள. இதுல என்ன இருக்குது அங்கிள்? எனக்கு மட்டுமில்ல, வந்தனா மேடம்க்கும் இதுல பெரிய பங்கு இருக்குது. இத்தனை வருஷமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடின ஒரு ஆள் அவங்க. கண்டிப்பா மாப்பிள. ஆனா என்கிட்ட இவ்வளவு நல்லா நடந்துக்கிற நீங்க உங்க வசிமாமாட்ட இன்னும் கோபமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரியே தானே அவரும் விக்டிம் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். மன்னிச்சிடலாம் இல்லையா? அது இப்பொழுது வரை ஆதிக் வசீகரனை பேச்சுக்கு கூட மாமா என சொல்லாததை கவனித்து கேட்டான். உங்க வசீகரன் சார்கிட்ட மட்டுமில்ல, உங்க மேலையும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அங்கிள். நான் ரேயு அடிச்சது தாங்க முடியாம அவன் மேல உள்ள பாசத்துல எங்களை நீங்க மீட் செய்ய ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தப்ப கூட எங்க சேஃப்டி அப்படியே உங்களை நம்பி நான் விட்டுடல. நீங்க என்னதான் எங்க மேல பாசமா இருக்கீங்கன்னு தோணினாலும் யார்கிட்டையும் நம்மளை முழுசா சரண்டர் செய்யக்கூடாதுன்றது ஏன் நம்பிக்கை. அதுவும் ரேவையெல்லாம் அப்படி விட என்னால முடியவே முடியாது. ஆர்மியோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் செய்யற என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா எங்களை மானிட்டர் செய்ய அரேஞ்ச்மெண்ட் செய்திருந்த. எங்களை வீட்டில் வச்சு கண்டெய்னர்ல நீங்க லோடு செய்துட்டீங்க. அப்படின்னா நீங்க எங்களை ஷிப் வழியா தான் கொண்டு போக போறீங்கன்னு யோசிச்சு போர்ட்ல இருந்த ஷிப்ஸ்ல அப்ப கிளம்ப போற ஷிப் அது போக போற டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வெயிட் செய்யற இன்னொரு ஷிப்னு எல்லாத்தையும் சர்வே செய்து நீங்க எங்களுக்காக வெயிட் செய்துட்டு இருந்த ஷிப் வரை லொக்கேட் செய்துட்டார் அந்த ஃப்ரெண்ட். எனக்கோ ரேயுக்கோ ஏதோ ப்ராப்ளம்னா நான் அவருக்கு சிக்னல் செய்ய ப்ரொவிஷன் கொடுத்திருந்தார். இன்ஃபேக்ட் ஃபியூ எக்யூப்மெண்டோஸை அந்த ஷிப்ல நைட்டோட நைட்டா டிராப் செய்திருந்தார் அவர். ஃபுல் பேக்கப்போட தான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம். அப்போ நீங்க ரேயாட்ட போட்ட சண்டையெல்லாம் டிராமாவா? அதுக்கு அப்பொழுதுதான் விஷயம் புரிய கேட்டான். கோபம் எதுவும் அவன் முகத்தில் இல்லை. சிறு சிரிப்பும் முழு மகிழ்ச்சியும் தான். என்ன அங்கிள் நீங்க? நான்லாம் உங்க பொண்ணை இப்படி டிராமால அடிச்சாதான் உண்டு. நிஜத்துல அடிக்கிறதெல்லாம் அவ வேலைதான். சென்னையில் இருந்த ரேயாவின் தந்தை வீட்டில்தான் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. உரையாடி கொண்டிருந்த அவர்களுக்கு காஃபி கொடுக்கவென அப்பொழுதுதான் அங்கு வந்த ரேயா இதை கேட்டு, ஆ இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது சிடுங்களாய் சொல்லியபடி அவன் தோளில் ஒரு கையால் மெல்ல தட்டியவள் பின் மீண்டுமாக 2 கைகளாலும் கையில் இருந்த ட்ரேயை பற்றி காஃபியை முதலாவதாக தன் சித்தப்பாவிற்கு நீட்டினாள். பாத்தீங்களா, உங்க முன்னாலேயே இப்படி அடிக்கா, பின்ன தனியா இருக்கப்ப எவ்வளவு அடிப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்பொழுது அது சிரிக்க ரேயா அதிக்கை முறைத்தாள். சரித்திரன் அண்ணா முதல்லையே சொன்னாங்க, தனியா கூட்டிட்டு போய் அடிக்கிறது தான் இவ ஸ்டைல்னு. இருந்தும் துணிஞ்சு கல்யாணம் செய்துட்டேன். ஆனா இவ்வளவு நாளா ஜிம் போய் பாடி ஃபிட்னஸ் மெயின்டைன் செய்ததோட உண்மையான பலன் இப்ப கல்யாணத்துக்கு பிறகுதான் புரியுது. அடி தாங்க முடியுதே, அதைத்தான் சொல்றேன். ஆதிக் தொடர அதி வாய் விட்டு சிரிக்க, வாங்க கவனிச்சுக்கிறேன். சின்னதாய் முனங்கி விட்டு சென்று விட்டாள் ரேயா. எனக்கு உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க வசி மாமாக்கும் அப்படித்தான் இருக்கு மாப்ள. ஆதி தன் கருத்தை வலியுறுத்த முனைந்தான். சொன்னனே அங்கிள், உங்க மேல எனக்கு வருத்தம் உங்க ஃப்ரெண்டை நீங்க அளவுக்கு மீறி நம்பினதுல மட்டும்தான். அடுத்தவங்கிட்ட பொய்யா நடந்துக்கிறவங்க நம்மகிட்ட மட்டும் எப்படி உண்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல. பட் மற்ற எல்லாத்துலேயும் நீங்க உண்மையா இருக்க முடிஞ்ச வரை ட்ரை பண்ணியிருக்கீங்க. பியூலா ஆண்டிட்ட உண்மையை சொல்லியிருக்கீங்க. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு பார்த்துருக்கீங்க. பின்னையும் அவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. உங்க அண்ணா ஃபேமிலிக்கு எது நல்லதுன்னு யோசிச்சிருக்கீங்க.
இப்பவும் எனக்கும் ரேயாவுக்கும் கஷ்டமா இருக்குதுன்னா உடனே உதவி செய்யன்னு ஓடி வந்துட்டீங்க. பட் உங்க வசீகரன் சாரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தன் வைஃப்ட கூட உண்மைய சொல்லல. அவர் கூட உறவு வச்சுக்கிறது ஆபத்து. சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் அதி. நீங்க இப்படி செய்வீங்களான்னு என்னை பார்த்து கேட்டா நிச்சயமா மாட்டேன்னு தான் சொல்வேன். பட் வசீகரன் சார் கொஞ்சம் பயந்த டைப். அவரை சூர்யா இப்படி உங்க வைஃப் சொன்னாதான் நீங்க தப்பிப்பீங்கன்னு ஏதாவது சொல்லி பயம் காட்டியிருப்பான். இவரும் பயந்திருப்பார். அதோட உங்களை வாட்ச் பண்ற அந்த சீடிய அவர் ஏன்னிட்ட கொடுக்க காரணமும் நான் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பேன்னு எதிர்பார்ப்பா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு வருஷ பழக்கத்துல என்னை பத்தி அவருக்கு தெரியுமே. அதான் அது எனக்கும் புரியுது அங்கிள். அப்ப கூட ரிஸ்க் எடுக்கிறது நீங்களா இருக்கட்டும். நான் மாட்டிக்க கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. அதன் பின் அதையுமே வசீகரனை பற்றி எந்த பேச்சையும் எடுக்கவில்லை. அன்று அங்கு விருந்து. வந்தனா குடும்பத்தினர், ஆதிக் பெற்றோர், ஆதி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம், ஷாலு, சரித்ரன், அவர்களது மகன் வின்யத், மகன் குடும்பத்துடன் சில நாட்கள் தங்கிவிட்டு போகவென வந்திருந்த சரித்திரனின் பெற்றோர், ஆல்வின் சித்தப்பா குடும்பம், ஓடோடி வந்திருந்த செல்வின் சித்தப்பா ஃபேமிலி மற்றும் சென்னையில் இருந்த நெருங்கிய நட்பு மற்றும் உறவு வட்டம் என அனைவருக்கும் அழைப்பு. இடம் சென்னை ராஜ்குமார் இல்லம். ஏற்பாடெல்லாம் ஆதிக் ரேயா. அவசர அவசரமாக தன் உடைகளை குடைந்து கொண்டிருந்தாள் ரேயா. மனதிற்கு பிடித்த அனைத்து உடைகளையும் தஞ்சாவூர் அள்ளி சென்று விட்டதால் இங்கு இருப்பதில் எதை உடுத்த என அவளுக்கு பெரும் குழப்பம். சூர்யா கைது பிரச்சனையின்றி அரங்கேறியதும் அதி சித்தப்பா இந்தியா கிளம்பும் தகவலும் கிடைக்க உச்ச ஆனந்தத்தில் ஓடி வந்திருந்தவள் உடை பற்றி எல்லாம் எதையும் திட்டமிட்டிருக்கவில்லை. ஏய் குட்டி பொண்ணு, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? இன்னைக்கு இந்த சாரி கட்ட முடியுமா? அறைக்குள் வந்த ஆதிக் அவளிடமாக அந்த புடவையை நீட்டினான். அவன் தரும் முதல் பரிசு இளம் பிங்க் வர்ண புடவையில் முத்து வேலைப்பாடுகளும் பார்டரில் கோல்டன் மற்றும் ஆங்காங்கே காப்பர் சல்பேட் த்ரெட் பூக்களும். அப்பொழுதே உடுத்தும்படியாய் அனைத்தும் ஆயத்தமாய் அப்பொழுதுதான் கவனித்தாள் அதோடு பெங்களூரில் அவள் செலக்ட் செய்திருந்த அந்த நெக்லஸ். வெகு மென்மையாய் ஒரு உணர்வு அவளுள். அதற்கு நேர்மாறாக அழுந்த ஒரு முத்தத்தை அவன் கன்னத்தில் இறக்கிவிட்டு அவசர அவசரமாக உடை மாற்ற ட்ரெஸ்ஸிங் ரூமிற்குள் ஓடினாள். எப்படி இருக்கிறது என அவனிடம்தான் முதலில் காட்ட வேண்டும் என வேக வேகமாக உடுத்தி வந்தாள். அவன் அங்கு இல்லை. அறையில் இருந்து கீழே இறங்கி வந்தால் அனைவரும் வந்திருந்தனர். ஒவ்வொருத்தரையும் வரவேற்று ஓடி ஆடி கவனிக்க இடையில் கண்ணில் தட்டுப்பட்டான் ஆதிக். வேஷ்டி சட்டையில் அவன் ஆணழகனாய் கம்பீரனாய். ஆனாலும் இது என்ன, ஏதோ பிளான் செய்யறானோ? ஜிவ் என்றது அவளுள். இவளை போல்தான் அவனும் பிஸி. ஒரு வழியாக தனியாக பிடித்தாள் அவனை. என்னது இது எஸ்பி சார், திடீர்னு அவதார் சேஞ்ச்? அவனுக்கு பிடித்த மின் சில்லரை அவனிடம் நீட்டியபடி கேட்டாள். கோவாவில் அதை அவன் விரும்பி குடித்த ஞாபகம் அவளுக்கு. தேங்க்யூ ரேயு, பட் இப்ப வேண்டாம், பசிக்குது. எம்டி ஸ்டமக்ல எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது. ட்ரெஸ் சொல்றியா? எல்லாரும் வேஷ்டி கட்டலாம்னு சொன்னாங்க, அதான். சிரிப்பென்று சொல்லிக்கொண்டே எதையோ கவனிக்க என நகர்ந்து போயிருந்தான் அவன். அப்பொழுதுதான் கவனித்தாள் ஆண்கள் அனைவருமே வேஷ்டி சட்டையில். ஓ, பசியோடையா அலைஞ்சுகிட்டு இருக்கா? அவ்வப்பொழுது விருந்தினர்களுக்கு பரிமாறிக்கொள்ளப்பட்டிருந்த ஸ்டார்டர்ஸில் ஃபில்லிங்காய் அவனுக்கு பிடித்தமாய் இருக்கும் என இவளுக்கு தோணியவைகளை எடுத்து கொண்டு போய் மீண்டுமாய் அவனை தனியாக பிடித்து நீட்டினாள். ஹேய், என்னது இது? இன்னைக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. பட் இப்ப டைம் இல்லமா. நீட்டியதை தொடக்கூட இல்லாமல் போய்விட்டான். என்னாச்சு இவனுக்கு? என்னை அவாய்ட் பண்றானோ? கோபமா இருக்கானோ? அடுத்து அவள் பார்வை அவனையே சுற்றி கொண்டிருந்தது. கூட்டத்தில் ஒவ்வொருவரையாக சந்தித்து பேசி சிரித்து கொண்டிருந்த ஆதிக் மொபைல் செடுங்கவும் அதை காதில் வைத்து கொண்டு வீட்டின் பக்கவாட்டு கதவு வழியாக தோட்டத்திற்குள் போனான். அவசரமாக அவனை பின் தொடர்ந்தாள் மனைவி. சுவர் அருகில் நின்று மொபைலில் பேசிக் கொண்டிருந்தவன் நெற்றியில் போய் கை வைத்து பார்த்தாள். உடம்பு சரியில்லையோ? அப்பொழுதுதான் அவள் வருகையை உணர்ந்தவன் சுற்றிலும் ஒரு மின்னல் பார்வையை சுழல விட்டு, யாரும் இல்லை என்று உறுதிப்படுத்தியபடி அவளை தன் மீது இழுத்து சாய்த்தான்.
விலகி எழும்ப நினைத்தவள் அசைய முடியாதபடி இடையோடு வளைத்து கொண்டான். இல்லத்தா, எப்படினாலும் இது ஏன் கேஸ் கிடையாது இல்லையா? அதான் நைட்டு கிளம்புறோம். நாளைக்கு அங்க ஆபீஸ் போகணும். லீவ் எடுக்க முடியாது. மொபைலில் பேச்சை தொடர்ந்தான். அவன் உடல் நலம் சரியாக இருப்பது புரிந்தாலும் மனதிற்குள் ஒரு வாட்டம், ஏமாற்றம். அவனை அணைத்தபடி அவன் மார்பிற்குள் முகம் புதைத்தாள். அவன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தவள் கேட்டாள். அம்மா சரியா பேசலையா ஆதிப்பா? அதான் அப்செட்டா? ஏய் முயல்குட்டி, நான் நல்லாத்தான் இருக்கேன். ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். நானா உன்கிட்ட வந்து பேசுற வரை நீ உள்ள மத்தவங்க கூட இரு. ம். அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டீங்களா? சலித்து கொண்டே உள்ளே போனாள் ரேயா. அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்கு அவன் இவளை தேடி வரவே இல்லை. திரும்பி அவனை தேடி போகலாமா என இவள் நினைத்த நேரம் இவளிடம் வந்து நின்றது அவனது அம்மா ஜெயா. உன்னிட்ட கொஞ்சம் பேசணும் ரேயாம்மா. இவள் கையை பிடித்தபடி தோட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார். என்னாச்சு ரேயாம்மா? அவனுக்கு என்ன கோபம்? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ போய் போய் பேசுற. அவன் முகம் கொடுத்தே பேசல. உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும்னு தானே நான் விலகி இருக்கிறதே. இதுல நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? இவன் மாமங்காரன் வரலைன்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? ம். அவ கூட நீங்க சண்டை போட்டா நாங்க 2 பேரும் சேர்ந்துப்போம்னு நீங்க தானே ஃபார்முலா சொல்லி கொடுத்தவங்க. அதே ஃபார்முலாவை நான் இப்ப டெஸ்ட் செய்து பார்க்க. நான் அவட்ட சண்டை போட்டா நீங்க அவ கூட சேர்ந்துடுவீங்களோன்னு. ஆதித்தான். அது திணறி போனார் ஜெயா ஒரு நொடி. பின்பு போடா, இப்படியா ஏமாத்துவ என மலர்ந்த முகத்துடன் மகனுக்கு ஒரு அடி வைத்தார். ஹலோ, என் பொண்டாட்டியோட மாமியாரே, இப்ப புரியுதா? அரை மணி நேரம் நாங்க பேசிக்கிடலைனாலே உங்களுக்கு வலிக்குதே. நீங்க விலகி விலகி போனா எங்களுக்கு எப்படி இருக்கும்னு. பாசமாய் பூரிப்பாய் மகன் கன்னத்தில் ஒரு செல்லத் தட்டு. ஜெயாதான். அது உங்க மாமா. அவன் கொஞ்சம் செல்ஃபிஷ். பாசமானவன் தான். ஆனா முதல்ல அவன் விஷயம் அவனுக்கு நடக்கணும். அப்புறம்தான் அடுத்தவங்கள யோசிப்பான். அவன் விஷயம் வெளியே வர்றப்ப அவன் பக்கம் நியாயம் இருக்காதேன்னு தோணுச்சுடா. அதை வச்சு நாளை பின்ன ரேயாவுக்கு இப்படி ஒரு குடும்பமான்னு நம்ம வீட்டை பத்தி ஏமாற்றமா தோணி உங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாயிட்டு. இப்படி நான் வேண்டாம்னு சொல்லியும் ரேயா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா நம்ம குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் போதும்ன்ற மனசோட வருவா. அப்ப வசியை பத்தி என்ன பூதம் வெளியே வந்தாலும் உங்களுக்குள்ள பிரச்சனை வராதுன்னு பார்த்தேன்டா. சிமிக்கும் ரேயாவுக்கும் இடையில் உறவு நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்து திருமண இரவில் ரேயுவை கொஞ்ச நேரம் சிமியிடம் விட சொன்ன அம்மா தானே ரேயுவை வருத்த காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என ஆதிக் யூகித்திருந்ததை அப்படியே சொல்லி முடித்தார் அவன் அம்மா. தன் தோள் உயரத்திற்கே இருந்த தன் அம்மா தோளை சுற்றி கையை போட்டு குனிந்து அவர் தோளில் முகம் நிறுத்தி கொண்டான். அதெல்லாம் தெரியும் ஜெயு. ஆனா அதுக்காக அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஓவர். நாங்கெல்லாம் அதை பேச்சுவார்த்தையிலே ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுத்தோமே. உங்க பையன் இன்னும் எல்கேஜி போற குட்டி பாப்பா இல்ல. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவான்னு கொஞ்சம் நம்பிக்கையும் வேணும். அப்படிங்களா பெரிய மனுஷா? அப்ப நான் ஏன் செய்யறேன்னு கண்டுபிடிச்ச உடனே இதே விளக்கத்தை அப்ப சொல்லியிருக்கலாம்ல சார் நீங்க. அது வாங்க ஜெயு, இந்த விஷயம் தெரியறப்ப உங்க தம்பி சார் விஷயமா எங்களை பிரச்சனை துரத்துதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள உங்களை வேற ஏன் இழுக்க விலகி இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டின்னு விட்டுட்டேன். இந்த எஸ்பி என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஜெயு டார்லிங். இக்காட்சியை சிரித்து ரசித்தபடி பார்த்திருந்த ரேயாவிற்கு அடுத்து அவன் சொன்ன விஷயத்தில் புரை ஏறியது. பை த வே, பையனுக்கு தான் எல்லாம் புரிஞ்சுட்டே இனிமே என் செல்ல மருமகளை கொல்லும் செல்லம் கொஞ்சம் போறேன்னு எதுவும் இப்போதைக்கு பிளான் போட்டுறாதீங்க ஜெயு டார்லிங். ஏன்னா இன்னும் எனக்கே அங்க அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல. சொல்லி முடிக்கவும் இவளுக்கு புரை ஏறும் என அறிந்திருந்தவன் போல இவள் தலையை தட்ட அதிக் ஆதிக் கையை நீட்டவும் அவளுக்கு புரை ஏறவும் சரியாக இருந்தது. இதற்கு மேல் அங்கிருந்தால் இவன் என்னத்தை பேசி வைப்பானோ. வரேன் அத்தை. வீட்டை பார்த்து ஓட்டமும் நடையுமாய் ஓடிப்போனாள் ரேயா. மனமோ வெகுவாய் இலகுவாகி இருந்தது. என்னதான் திருமணத்திற்கு பின் இவளிடம் குத்தலும் குடைச்சலுமாய் ஜெயா நடந்து கொள்ளவில்லை எனினும் தாமரை இலை தண்ணீர் போல் ஒரு விளக்கம் இருந்தது நிஜம்.
ஆதிக்கோடு ரேயா சேர்ந்து இருப்பதற்கு அவர் எரிச்சல் படுவது போல் தோன்றவில்லை. எனினும் புனிதா சொல்லியிருந்த வகை ஜெயாவா இவளிடமோ ஏன் ஆதிக்கிடமோ கூட அவர் அந்யோன்யம் பாராட்டி பழகவில்லை. எனக்குத்தான் அம்மா இல்ல, நான் வரவும் ஆதிக்குக்குமா அம்மா பாசம் இல்லாம போகணும்னு அவளுக்குள் ஒரு மனக்குடைச்சல். இப்பொழுது வெகு நிம்மதியா இருந்தது. அன்று விருந்து படு கலகல என கழிந்தது. உணவிற்கு பின் பெரியவர்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டமாய் குழுவிக்கொள்ள, இளையவர்கள் மறு கூட்டமாய். ஆனால் அனைவரையும் வயது வித்தியாசம் பாராமல் ஓடி ஆடி வம்பிழுத்து கலாய்த்து விளையாடியது அதிதியின் பெண்கள். 17 மற்றும் 18 வயது தயாவும் இனியாவும் தான். பிறந்ததில் பிறந்ததில் இருந்து வசீகரன் குடும்பத்தாரை தவிர வேறு உறவுகள் யாரும் இன்றி வளர்ந்திருந்தவர்களுக்கு இது திருவிழா. அத்தான், அக்கா, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை என அத்தனை பேரையும் முறை சொல்லி கூப்பிட்டு கொண்டு அங்கும் இங்குமாய் பறந்து கொண்டிருந்தார்கள் இருவரும். அப்படியே நடந்த அனைத்தையும் போட்டோக்களாகவும் வீடியோவாகவும் பதிந்து கொண்டே இருந்தனர். அதை விழா முடியவும் மறக்காமல் தங்கள் உடன் வளர்ந்த சகோதரர்களான வசீகரனின் மகன்கள் டேவிஸ்க்கும் ஜெயனுக்கும் அனுப்பி வைத்தனர். 2015ஆம் ஆண்டு பெர்கென், நார்வே. தயா இனியா அனுப்பியிருந்த அனைத்தையும் பார்த்து முடித்ததும் மூத்தவன் டேவிஸ் தன் தந்தையிடம் போய் நின்றான். மலர்விழியும் அங்குதான் இருந்தாள். தயாவும் இனியாவும் ஜெயாவின் இருபுறமும் நின்று அணைத்தபடி எடுத்திருந்த புகைப்படத்தை தன் மொபைலில் வசீகரனிடம் காண்பித்தான். இவங்கதான் அத்தையாப்பா, பார்க்க கொஞ்சம் நம்ம ஜெயன் சாயல் இருக்குது. அந்த படத்தை பார்த்த வசீகரன் பதில் எதுவும் சொல்லவில்லை. இது டேவிட் மாமா அப்படித்தானே? இது கண்டிப்பா ஆதிக் அத்தானாத்தான் இருக்கும். வசீகரன் மகனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு பார்வையை தவிர்த்தான். இப்படி எல்லாரும் அங்க சேர்ந்துக்கிட்டாங்க, நாம தான் இப்படி தனியா இங்க இருக்கோம். இதற்குள் அந்த சங்கீத் கேஸ் விவகாரம் இங்கு வசீகரன் வீடு வரை விளக்கமாகவே ரீச் ஆகி இருந்தது. அது எங்களே அங்க போயிட்டாங்க, ஒண்ணுமே பிரச்சனை ஆகல, நாம ஏன்பா இப்படி இங்க இருக்கோம்? அதிகத்தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு தயா சொல்றாப்பா. அது அங்கிள் மாதிரி நீங்களும் ஆன்டிசி பேட்டரி பெயில் எடுத்துக்கிட்டா போதுமேப்பா, ஏன்பா வரமாட்டேங்கிறீங்க? மகனை ஒரு பார்வை பார்த்தான் வசீகரன். அங்க நடந்த இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணது யாருடா? உன் ஆதிக்கத்தான் தான். உன்னையும் என்னையும் கூப்பிட்டானா அவன்? அவனை விடு. என் அக்கா, அவ தேடுனாளா நம்மள? அதிசார் தான் அங்க இருக்கார்ல, அவர்கிட்ட நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி நம்மகிட்ட பேச அவங்களுக்கு எவ்வளவு நேரம்டா ஆகும்? இதுல நமக்கு தேவையானதெல்லாம் ஆதிக்கத்தான் பார்த்துப்பானாம். போடா, உனக்கு நான் தான் சொந்தம், எனக்கு நீ தான் சொந்தம். நமக்கு நம்ம 4 பேரை விட்டா ஒருத்தரும் இல்ல. கடகடவென எழுந்து போய்விட்டான் வசீகரன். மகன் அம்மாவை பார்த்தான். மலர்விழி மகனை ஆறுதலாக ஒரு பார்வை பார்த்தாள். அம்மா, நீங்களாவது அப்பாட்ட பேசுங்கம்மா, இல்லைன்னா என்னதான் ரியல் இஷ்யூன்னு சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் லீகலி நாங்க அங்க போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் ஜெயனும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரட்டுமாமா? இவ்வளவு நாளும் யாரும் இருக்கிறதே தெரியாது. ஓகே, இப்ப கஷ்டமா தோணுது. சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன். மலர்விழி தன் கணவரை தேடி சென்றாள். கடல் புறத்தை பார்த்திருந்த அந்த பால்கனியில் நின்றவன் இவளை கண்டதும் கண்களை துடைத்து கொண்டான். மெல்ல போய் அவன் தோளை பற்றி அதில் சாய்ந்தாள் மலர்விழி. அவள் மீது ஆறுதலாக வளைந்து சென்றது கணவன் கரம். வசிப்பா? அதிசாரையோ அவர் ஃபேமிலியவோ அங்க யாரும் கூப்பிடலன்னு உங்களுக்கும் தெரியும். அவர் போனாரு, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். வந்தா ஜெயிலுக்கு போற அளவுக்கு சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் எப்படிப்பா வான்னு கூப்பிடுவாங்க? நம்மளை கான்டாக்ட் செய்தாலே நமக்கு பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்து யாரும் கான்டாக்ட் செய்யாம இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை அதிசாரே நம்ம நம்பரை யாருக்கும் கொடுக்காம கூட இருக்கலாம். மனைவியின் முகத்தை ஊடுருவி பார்த்தான் அவன். அவளது இரத்த உறவுகளுக்காக ஏங்குகிறாளோ? வலி இருந்தது அவன் பார்வையில், இயலாமையும். அவங்க கூப்பிடலன்னு போகாம இருக்கிற ஆள் நீங்க கிடையாதுப்பா. இப்பொழுது அவள் தோளில் சாய்ந்தது அவன். அதிசார் அப்பாட்ட என்னை நீங்க சொல்ல சொன்னது மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்கள எப்படி ஃபேஸ் செய்யணும்னு பாக்குறீங்களாப்பா? அது அப்படி நீ சொல்லலைன்னா அதியப்பா போலீஸ்கிட்ட போனார்னா நான் 20-30 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும்னு அந்த சூர்யா அடிச்சு சொன்னா மையோ. உன்னை பார்க்காம அத்தனை வருஷம் நான் எப்படி? ஆனா எப்படியும் என் பக்கத்தை தானே நான் யோசிச்சுட்ட. அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு திரும்பி வரப்ப நீ எப்படி அழுத?
இன்னைக்கு வர அதுக்காக என்னால என்னை மன்னிக்க முடியல. சாரிம்மா. இதுக்காக 2,247,000 தடவை கேட்குறேன். சாரி. எனக்கு உங்க நிலைமை புரியாம இல்ல வசிப்பா. அதோட முடிஞ்சு போன விஷயம். அங்க யாரும் எதுவும் கேட்டாலும் நான் பேசிக்கிறேன். அதுக்குன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்க அக்காவை எவ்வளவு தேடுதுன்னு எனக்கு தெரியும். அதோட அத்தான்ட்ட மன்னிப்பு கேட்காம நான் செத்தா? அதற்கு மேல் பேச விடாமல் அவன் வாயை மூடினாள் மலர்விழி. அப்ப விசாக்கு பார்க்க செல்வமாப்பா? இல்ல வேண்டாம். ப்ளீஸ் என் கூடவே இரேன். சில நிமிடங்கள் கழிந்தது மௌனமாக. வசிப்பா, இந்த கேஸ் விஷயத்தை இன்வெஸ்டிகேட் செய்ததுல சார் போட்டோவை எனக்கு மாத்தி அனுப்புனது நீங்க தான் கண்டுபிடிச்சு அங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்களாப்பா? நாம் அங்க போனா எனக்கு அந்த விஷயம் யார் மூலமாவது தெரிய வந்துடும்னு பயப்படுறீங்களாப்பா? மலர்விழி கேட்க தூக்கி வாரி போட அவளை பார்த்தான் வசீகரன். மை மை மயு அவன் முழுவதுமாக நடுங்குவதை பார்க்க முடிந்தது அவளால். இது அவனை ஆறுதலாக கைப்பற்றினாள் மலர்விழி. எனக்கு தெரியும். ஆனா இங்க நார்வே வர வரைக்கும் தெரியாதுதான். ஆனால் வருஷம் போக போக புரிஞ்சிட்டு. உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்தது போல் மிரண்டு போய் பார்த்தான் வசீகரன். நீங்க கருப்பா இருக்கிறீங்கன்னு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என் ப்ரப்போசல் வர்றதுக்கு முன்னால 3 பொண்ணு வீட்டுல இருந்து உங்களை வேண்டாம்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி நானும் சொல்லிடுவேன்னு தோணிருக்கும் உங்களுக்கு. இவளை இறுக்கி அணைத்தான் வசீகரன். ஐயோ, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மயு. நீ என் உயிர் மயு. அவன் அணைப்பை விலக்கவில்லை மலர்விழி. மாறாக அவன் மீது தனக்கு வெறுப்பு இல்லை என காண்பிக்கும்படியாக அவனை தானும் அணைத்து கொண்டாள். தெரியும் வசிப்பா, என்னை எங்காவது பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். எங்க மத்த பொண்ணு வீடு மாதிரி நானும் உங்களை வேண்டாம்னு சொல்லிடுவேன்னு ஒன்று தோணிருக்கும். அதான் போட்டோவை மாத்தி அனுப்பி என்னை சம்மதிக்க வச்சுட்டா கல்யாணத்தன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்காது. கல்யாணம்னு ஆகிட்டா பொண்ணுங்கிறவ என்ன ஆனாலும் நீதான் ஹஸ்பண்டுன்னு ஒத்து போயிடுவான்னு நினைச்சு பிளான் செய்திருப்பீங்க. நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு கூட போக மாட்டாங்க. கட்டினவனே உலகம்னு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு. மயு, ஐ லவ் யூ மயு. நீ இல்லாம என்னால ஒரு நொடி கூட முடியாது மயு. நான் தான் நீங்க நினைச்ச பொண்ணு இலக்கணத்துல இல்லாம இருந்து உங்களை கொஞ்சம் படுத்திட்டேன். இல்ல மயு, சாரிடாமா. கல்யாணம் செய்யற வரைக்கும் நான் நீ சொன்ன மாதிரி தான் யோசிச்சேன். என் சந்தோஷம் என் விருப்பம்தான் முக்கியமா பட்டது. உன் பக்கத்தை நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நொடியும் உன் உருவத்தை தாண்டி உன் மனசை பார்க்க ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு முன்ன நான் உன்னை விரும்பினது எல்லாம் விருப்பம்னே இப்போ ஒத்துக்க முடியல. கல்யாணத்துக்கு பிறகு உன்னை நான் விரும்ப ஆரம்பிச்சதுதான் காதல். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். ஆனா அதை உன்கிட்ட சொல்ல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தைரியம் இல்லை. விஷயம் தெரிஞ்சா நீ இன்னும் எவ்வளவா துடிச்சு போவேன்னு பயம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ மையோ, நான் உனக்காக வாழ ஆரம்பிச்சு எவ்வளவோ காலமாச்சு. தெரியும் வசிப்பா. இந்த போட்டோ மாத்தினது நீங்க தான்னு எனக்கு புரியறதுக்கு முன்னமே நீங்க என் மேல உயிரையே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. அதனால இந்த விஷயம் புரிஞ்சப்போ கஷ்டமா இருந்தாலும் கூட உங்களை அதுக்காக ஹர்ட் செய்யணும்னு கூட எனக்கு தோணல. உங்ககிட்ட இதை நேருக்கு நேரா கேட்டுக்க கூட தோணல. ஏன்னா அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை பத்தி என்ன நினைக்கணும்னு ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு அவமான உணர்வோட என்கிட்ட பழகுவீங்கன்னு தோணுச்சு. முடிஞ்சு போனது கிளறி ஏன் உங்க நிம்மதியை நம்ம சந்தோஷத்துக்கு எடுத்துக்கணும்னு கேட்காமலேயே இருந்துட்டேன். மையோ, என்ன மன்னிச்சிட்டியா மையோ? இன்னும் இறுக்கமாய் அணைத்தான் அவளை. இன்னைக்கு இதை பேசி தீர்த்துட்டாதான் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகும்னு தோணிட்டு அதான் பேசிட்டேன். இப்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இத காரணமா வச்சு இந்தியா போகாம இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்தியா கிளம்புவதற்கான ஆயத்தங்களை அப்பொழுதே ஆரம்பித்தான் வசீகரன். சென்னையில் ரேயாவின் அப்பா வீட்டில் விருந்து முடிந்து ஒவ்வொருவராக விடைபெற்று செல்ல ரேயாவுடன் அவளது காரில் கிளம்பினான் ஆதிக். வீட்டு காம்பவுண்டு சுவரை தாண்டவும் அவன் தோளில் சாய்ந்து கண் மூடிக்கொண்டாள் ரேயா. திருச்சி வரைக்கும் நைட் ரைடு என்பது பிளான். என்னாச்சு ரேயு? ஏதோ அவள் இயல்பா இல்லை என்பது ஆதிக்கின் உணர்வு. ஒண்ணுமில்லையே, ஜஸ்ட் என்ஜாயிங் யுவர் யூர்னஸ்.
ஆ, லவ் யூ ஆதிப்பா. தன் இடக்கையால் தன் தோளில் சாய்ந்திருந்த அவள் தலையை சுற்றி பிடித்தான். மீ சூடா குட்டி பொண்ணு, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ்டா. ரேயுமா, என்னாச்சுடா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ச்சு. ஹே குட்டி பொண்ணு, நமக்கு கல்யாணமாகி கரெக்டா 9 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன சலிப்பு? இப்பொழுது அவன் தோளோடு சேர்த்து பிணைந்து கொண்டது அவள் கை. இன்னுமாய் சென்று ஒண்டினாள் தன் அவனிடம். ஏன் ரேயு சொல்ல மாட்டேன்ற? இவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு தோணிட்டா? ச்சே. அவசரமாக எழுந்து உட்கார்ந்தாள். அதுக்கில்ல அதிக், முன்னால உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப முடியல. இப்பவும் உங்களை பார்த்த உடனே கல்யாணம். அடுத்தும் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசக்கூட உங்களுக்கு லீவ் இல்ல. இப்பெல்லாம் இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொன்னா உங்க சிச்சுவேஷன் புரியாம பேசுற மாதிரி இருக்கும். ஹேய், கண்டிப்பா. அவன் ஏதோ தொடங்கவும் அவனது மொபைல் சிணுங்கவும் சரியாக இருந்தது. ஆதிக், ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு மார்னிங் நீங்க வந்தனா மேம் இங்க மீட் பண்ணணுமாம். சரித்திரன் சொல்ல காரை யூ டர்ன் எடுத்து வந்த வழியே திருப்பினான் ஆதிக். இன்னைக்கு ஸ்டே இங்க, எங்க வீட்டுக்கு வாங்கல? இல்ல சரண் அண்ணா, இங்க உள்ள எங்க வீட்டுக்கே போயிடுறோம். அது கொஞ்சம் இங்கிருந்து பக்கம். வீட்டு சாவிக்கு என்ன செய்வீங்க? அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க. தென் ஓகே, நாளைக்கு பார்ப்போம். சரித்திரன் பேசி முடிக்கவும் மொபைலை வைத்த ஆதிக் அருகில் இருந்தவளை பார்த்தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் லீவ் எடுப்பேன். சரியா ரேயுமா? ஆனால் அவளுக்கோ இதற்குள் மனமெல்லாம் வந்தனாவின் அழைப்பாய் எதற்காய் இருக்கும் என திரும்பி இருந்தது. அடுத்து அவர்கள் சென்னையில் இருந்த தங்கள் வீட்டிற்கு போய் மெயின்டெனன்ஸிற்கு இருந்தவர்களிடமிருந்து சாவியை வாங்கி வீட்டை திறந்து உள்ளே நுழைந்தனர். அவனும் அவளுமாய் மட்டும். கதவை பூட்டியவன் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள் ரேயா. அவன் முகம் பார்க்க முடியாத வெட்கம் காரணம். ஏய் கேடி, இவ்வளவு நேரம் கிரிமினல் லாயர் மாதிரி கேஸ் பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த? இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் இப்ப வேலையாமா? பேசணும்னு சொன்னியே. அவள் எதற்கும் அசைந்து கொடுக்க போவதில்லை என தெரிய அவளை அள்ளியவன் தங்களது மாடி இறக்கி அவளை கொண்டு சென்றான். அரை மல்லிகையும் அடர் வண்ண ரோஜாவுமாய் முழு அலங்காரத்தில் மன இரவுக்கு தயாராய். பெண்மைக்குள் வெட்க பரவசம் காரணமானவன் மார்பில் இன்னுமாய் இறுக புதைந்தாள். காதல் உற்சவம், கணவன் மனைவி செயல். காலையில் விழிப்பு வர சுற்றிலும் பார்த்தவள் அவன் கையில் இருந்து அவசரமாக எழுந்து கொண்டாள். ஹேய், இது என்ன ரெஸ்பான்ஸ்? இவள் எழுந்த வேகத்தில் அவன் விழித்து விட்டான். இந்த ரூம் அதுக்கென்ன? இப்படி டெக்கரேட் பண்ணது யாரு? விசிலடித்தான் ஆதிக். இதுவும் உங்க டிராமாவா? அவள் அவனை முறைக்க வாய்விட்டு சிரித்தான். ஹேய் கேடி, அவள் முகத்தை ரசனையாய் பார்த்தவன். நேத்து நாம இங்க வர்றப்பவே இப்படித்தான் டெக்கரேட் ஆகி இருந்துச்சு என்றான். அதான் எப்படி? அது நேத்தே கேட்டிருந்தா நியாயம். ஒன்றும் சொல்லாமல் படுக்கையில் இருந்து இறங்க போனாள். என்னாச்சுடா? என்னாச்சு குட்டி பொண்ணு? இன்னொரு தடவை அப்படி கூப்பிடாதீங்க. குட்டி பொண்ணு குட்டி பொண்ணுன்னு சொல்லியே என்னை ஏமாத்திடலாம்னு நினப்பு. இத சொல்லும் போதே அவள் கண்களிலும் நீர் கோர்த்திருக்க கட்டியவனுக்கு மனம் வலித்து போனது. ஏன் ரேயு, நான் அப்படி எதுலடா உன்னை ஏமாத்தினேன்? ஆ, நேத்து பார்ட்டிக்கு நீங்க வேஷ்டி கட்டியிருக்கீங்க, எனக்கு சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. நைட் ஸ்டேனே இங்க வரோம். இங்க ரூம் இவ்வளவு டெக்கரேட் ஆகி இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்க பிளான். ஆனா என்னட்ட தஞ்சாவூர் போறோம்னு சீன். ஆரம்பத்துல இருந்து எப்பவும் எல்லாத்துலயும் என்னட்ட டிராமா தான். இப்போது அவனுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. அவன் பிடிக்குள் வரமாட்டேன் என சிறிது முரண்டு பிடித்தவளை சற்று முரட்டுத்தனமாக இழுத்து தன் மார்பிற்கு கொடுத்தான். நிஜமாகவே இது கோ இன்சிடென்ஸ் தான் செல்ல பொண்ணு. ஆஹா, சிணுங்கினாள் அவள். வெயிட் அ மினிட், இன்னைக்கு வேஷ்டி கட்ட சொன்னது சரண் அண்ணா. உனக்கு சாரி வாங்கி கொடுத்தது என் பிளான் தான். ஆனா திரும்பவும் நைட் ஸ்டேன்னு சொன்னதும் அவங்க வீடை பத்தி கேட்டதும் அவங்க தான். ஸோ டெக்கரேட் பண்ணது நான் இங்க ஸ்டேன்னு சொன்ன பிறகுனாலும் முன்னமே இதுக்கு அவங்க பிளான் செய்திருக்காங்க. அநேகமா நமக்கு லீவுக்கு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் டிஜி கிட்ட போயிருக்கும். அவர் ஹனிமூன் ஸ்டார்ட்ஸ் டுடே. பை த வே, இந்த விஷயம் எனக்குமே சர்ப்ரைஸ் தான். குட் குட். சாரி, அப்படி சொல்லலாமா? சொல்லனேன்னா தான் உதவிழும். சரிங்க குட்டி பொண்ணு. இன்னுமாய் அவளை தன்னுடன் இறுக்கினான். இவ்வளவுதானா உங்க கோபத்தோட லைஃப் ஸ்பன்?
அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவனுக்குள் இன்னும் புதைய முயன்றாள் அவள். ஆரம்பத்துல இருந்து எதிலெல்லாம் உன்னிட்ட டிராமா போட்டிருக்கேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணுமே. வேலுக்கென தலையை நிமிர்த்தி பார்த்தாள். ஹர்ட் செய்துட்டனா ஆதிப்பா? சாரி. ச்ச, இல்லடா. ஆனா பேசணும். அதோட அப்பெல்லாம் என்னை பார்க்கறப்பெல்லாம் மிரண்டு போய் ஒரு லுக் விடுவ. அப்படியே கடிச்சு திங்கலாம் போல தோணும். என்ன நினைச்சு அப்படி முழிச்சேன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. உங்க டிராமா நம்பர் 1 பஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறப்பவே என் ரிலேட்டிவ்னு எல்லார்கிட்டையும் ப்ராஜெக்ட் செய்தீங்க. அது என் அம்மா சொல்லி நான் ஓகே பண்ண பொண்ணு. அதாவது அப்பவே நீ என் ஃபியான்சி ரிலேட்டிவ்னு தானே அர்த்தம்? கள்ளா. பை த வே, அந்த உரிமையுள்ள ஃபியான்சி என்னை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே பார்த்த அன்னைக்கு என் அப்பாட்ட கூட தெரிஞ்சவங்க மாதிரி காமிச்சுக்கல. அப்புறம் அங்கிள் பார்க்குறப்பெல்லாம் என்னை பிடிச்சு வச்சுப்பாங்க. நான் உன்னை எப்படி ஃப்ரீயா சைட் அடிக்கிறதாம்? ஃபியான்சி போஸ்டோட முக்கிய வேலையே சீக்ரெட் சைட் சீயிங் தானே? அடடே! அவ்வளவு முக்கிய வேலையை ஏன் மறுநாளே ரிசைன் செய்துட்டீங்களாம்? எங்க ரிசைன் பண்ணனாம்? சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மாமனார் வந்துட்டாரே! தர்மடிக்கு சரண்டர் பரவாயில்லையேன்னு பார்த்தேன். அது சிறப்பு. அப்புறம் பெங்களூர்ல டிராமா போட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போய், டிராமா போட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்து, டிராமா போட்டு பர்த்டே செலிப்ரேட் செய்து, கொஞ்சம் யோசிச்சு பாரு ரேயு. அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் பர்த்டே. ஆனா யுஎஸ் போயிருக்க வேண்டியவன் நீ கோவா. பட் என்னெல்லாமோ நடந்து சம்மந்தம் இல்லாத ஊர்ல நீ என் கையில செலிப்ரேட் செய்ய தோணுமா? தோணாதா? பட் நான் எதுலயும் லிமிட்டை கிராஸ் செய்யல தானே? இப்பொழுது அவள் பதில் சொல்லவில்லை. பதில் செய்தாள். ஹே கேடி! இது என்ன கேடி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி டைம்ல கேடிங்கிறீங்க? அது 2 in 1. கேடி காதல் தேவதை, கேடி ரவுடி பொண்ணு. அதாவது காதல் தேவதையாகிய என் ரவுடி பொண்ணு. முந்தைய இரவு சரித்திரன் ஷாலு வீட்டில். எப்படியோ ஆதிக்கிரேயா ரீச் ஆகிறதுக்குள்ள டெக்கரேஷனை முடிச்சாச்சு. ஆமா சார், இதிலெல்லாம் நீங்க பாடு ஃபாஸ்ட். சொல்லியபடி தன்னவன் தோளில் சாய்ந்தாள் ஷாலு. 5 வருடங்கள் முன் நடந்த தங்களது கல்யாண இரவுகள் இருவர் மனதிலும் காட்சியாய். அன்று அவர்கள் வெட்டிங் சென்னையில் நடந்திருந்தது. மறுநாள் காலை அவர்கள் பாம்பே கிளம்ப வேண்டும். நாளை மறுநாள் அங்கு ரிசப்ஷன். இன்று இரவு ஃபர்ஸ்ட் நைட் சரித்திரனது சென்னை வீட்டில்தான். கசின்ஸ் யார் செய்தார்கள் என தெரியவில்லை. இவன் அறை பூக்களால் நிரம்பி இருந்தது. மெல்ல ஷாலுவை தேடி போனான். ஒரு அறையில் அவளுக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருக்குமாயிருக்கும். தொட்டா கையை ஒடிச்சிடுவேன். அவள்தான் யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தாள். வெளியில் இருந்து கேட்ட இவனுக்கு திக். என்ன நீ எதையும் புரிஞ்சுக்காம சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? பொண்ணுனா இதிலெல்லாம் விட்டு கொடுத்து போக தெரியணும். இனிமே கல்யாணம் ஆயாச்சு. ஏதோ ஒரு சித்தி அட்வைஸ் செய்ய அவர்கள் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்க விடவில்லை இவள். கல்யாணம் ஆகிட்டுன்னா நான் என்ன அடிமையாகிட்டேன்னு அர்த்தம்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. தொட்டா பிச்சிருவன் பிச்சு. சொல்லி வைங்க. அதற்கு மேல் அங்கு நின்று அவள் இன்னுமா இவனை எப்படி அடிக்கப் போகிறாள் என கேட்க அவனுக்கு தெம்பு இல்லை. சரணுக்கு யாரிடம் இதை சொல்லி உதவி கேட்பது என தெரியவில்லை. கல்யாணத்துக்கு முன்னால எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுல ஷாலு டபுள் பிஹெச்டி. அதுல நோ டவுட். பட் இப்போ இன்னொரு ரன்னிங் ரேஸுக்கு நிச்சயமா அவன் தயாரா இல்லை. அதுவும் இன்னைக்கு நைட். ஆக ஆசைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தன் குழந்தை மனைவியை வரவேற்க காத்திருந்தான் அவன். உள்ளே வரும்போதே ஷாலுவின் முகத்தில் ஒருவித மிரட்சி வேறு. பார்க்க அள்ளலாம் போல் அவனுக்கு பிடித்த குட்டி ஹிப் செயினுடன் அவளுடன் சிறிது நேரம் அரட்டை அடித்துவிட்டு படுத்து விட்டான். நாளைக்கு காலையில் ஃப்ளைட் சீக்கிரம் கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு மறுநாள் மும்பையில் ரிசப்ஷன் முடிந்த இரவு ஷாலுவுமே படு டயர்டு. இருவரும் இரவில் தனிமை கிடைக்கவும் இன்ஸ்டன்ட் தூக்கம். அடுத்த நாட்கள் அவனுக்கு பகலில் சொர்க்கமும் இரவில் நரகமும். காரணம் பழகினால் உணர்வுக்கு அதாக தெரிந்துவிடும் திருமண மஞ்ச உறவு என மனைவியை பகலில் உடன் கூட்டிக் கொண்டு ஊர் சுற்றி காண்பித்தான் சரித்திரன். கை கோர்த்தல் சமயத்தில் தோள் சாய்தல், சின்ன தீண்டல், செல்ல சீண்டல் எல்லாம் தான். ஆனால் இரவில் தனிமையில் இவனை பார்த்தவுடன் வரும் அவள் லுக் மாறவே இல்லை. பகலில் ஏற்றி வைத்த ஆசை கனவுகள் இரவில் இவனை கருக்க. கதை இப்படியே தொடர சில நாட்களில் சென்னையில் தனி குடித்தனம் வந்தாகிவிட்டது. பகல்ல பக்கத்துல இருந்து பார்த்து ஏங்கிறது நல்லதுக்கு இல்ல.
நைட் இவனை மீறி இவனே ஏதாவது செய்து வைத்து விடக்கூடாது என பிளான் செய்திருந்த லீவை கேன்சல் செய்துட்டு ஆபீஸ் போக தொடங்கினான் சரண். ஆனாலும் இரவில் அவளை பார்க்கும்போது ஆசை வராமலா இருக்கிறது? ஆக இன்று நைட்டும் லேட். 1 மணி என்றது கடிகாரம். அவன் வீட்டிற்குள் நுழையும் போது மயில் கழுத்து நிற புடவையில் சில சிறு நகைகளுடன் தூக்க கலக்கத்தில் அவள், ஓ, இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. பார்க்க மயங்க தொடங்கி இருந்த ரோஜா போல் அவள், சாரிடாமா, லேட் ஆகிட்டு, இனிமே எனக்காக வெயிட் பண்ணாத, தூங்கிடு, என்னிட்ட தான் கீ இருக்குல்ல. போய் படுக்கையில் விழுந்தவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். இல்லையெனில் அவள் இடையில் கீற்றாய் விலகியிருந்த புடவையிடம் போகிறதே இவன் பார்வை. மறுநாள் ஈவினிங் ஆபீஸில் முக்கிய மீட்டிங். இவன்தான் பேசிக் கொண்டிருந்தான். அந்த அறை அனுமதியின்றி திறக்கப்பட உள்ளே வருவது பர்பிள் நிற சாரி, பார்ட்டிக்கு வருவது போல் அலங்காரம், ஷாலுதான். அவள் கையில் பெரிய கேக், பர்த்டே கேக். நெற்றியை பிடித்து விட்டான் சரண். இன்று இவனுக்கு பர்த்டே. நேத்து நைட் விஷ் பண்றதுக்காக காத்திட்டு இருந்திருப்பா. அவளுடன் நல்ல உறவு வேண்டும் என்ற பயத்தில் உறவை கொன்று கொண்டு இருக்கிறேனோ. இன்று அவளிடம் மனம் விட்டு பேசிவிட வேண்டும். இவனை நோக்கி வந்தவள் இவன் முன் இருந்த டேபிளில் அந்த கேக்கை வைத்துவிட்டு அவனை இழுத்து அணைத்து கன்னத்தில் வைத்தாள் முதல் முத்தம். ஹாப்பி பர்த்டே, ஹாஃப் டே சாமியார், இவனுக்கு மட்டும் கேட்கும்படியாய். அத்தனை பேர் முன்னிலையில் அவள் செயல். இவனுள் ஒரு பக்கம் வெட்கம், மறுபக்கம் கர்வம், சந்தோஷம். வீட்டுக்கு வாடி, கவனிச்சுக்கிடுறேன். கவனிக்கலைன்னா கொலையே விழும் இன்னைக்கு. அவள் ஃபுல் ஃபார்மில் இருந்தாள். உள்ளுக்குள் சுழற்றும் இன்ப அலை எதையும் காட்டிக்கொள்ளாமல். கேக் கட்டிங் இவன் செயல். அதை அங்கிருந்த எல்லோருக்கும் பகிர்ந்தவள். இந்த செஷன் இதோட முடிஞ்சிட்டு கேட்ச் யூ லேட்டர் என அறிவித்து எல்லோரையும் ஏறத்தாழ துரத்திவிட்டு இவனை கடத்தாத குறையாக காருக்கு. அவள் செயல். அன்று பீச்சில் அவனுக்கு வந்த ஆசையை இன்று நிறைவேற்றினான் காரில். கணவன் செயல். தன்னவன் தோளில் சுருண்டாள் பெண்ணவள். வீட்டில் நுழைந்தால் முழு அலங்காரத்தில் படுக்கையறை. அவன் மனைவியின் வேலைதான். வாசலில் இருந்து படுக்கைக்கு அவளை அள்ளி வந்தவன் ஆசையாய் தன் அவள் முகம் பார்க்க இப்பொழுதும் அதே லுக். எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்படி முழித்தால் எப்படியாம்? மெல்ல படுக்கையில் வைத்தான் அவளை. ஸ்ரீகுட்டி, என்னாச்சுடா? என்ன என்றாள் அவள். உன் முகமே சரியில்லையே. அது கொஞ்சம் டென்ஷனா இருக்குப்பா, அவ்வளவுதான். அவனுக்குள் முகம் புதைத்தாள். இதுக்கு பயந்துதான் இவ்வளவு நாளை இவன் மிஸ் செய்தாச்சா? தலைவன் தலைவி, சரண் ஒரு காவியம், பூங்காற்றாய் ஒரு உறவொரு வைபவம், கணவன் மனைவி காதல் சம்பவம், செயலாக்கம். பின் இரவில் அவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் கேட்டாள், எதை வச்சு எனக்கு இஷ்டமில்லைன்னு முடிவுக்கு வந்தீங்க? என்னை அவாய்ட் பண்றீங்களோன்னு நினைச்சேன். அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தா ரொமான்டிக் ஹீரோ நைட்ல விரத சாமியார்னு எல்லாம் சேர்ந்து விஷயம் புரிஞ்சது. அதுவும் நேத்து என்னை பார்த்ததும் கண்ணை இறுக மூடிக்கிட்டீங்க. அவன் காரணத்தை சொன்னான். வாய்விட்டு சிரித்தாள் அவள். எனக்கு என் ட்ரெஸ்ஸை யார் கூட ஷேர் செய்யறதும் பிடிக்காது. என் கசின் பிங்கி எப்பவும் என் ட்ரெஸ் எதையாவது கேட்டு வம்பிழுப்பா. புதுசு வாங்கலாம்னு சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோடதை போட்டு அதில் 4 ஸ்டெயின் ஒரு ஓட்டைன்னு போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. அன்னைக்கும் நம்ம ரிசப்ஷனில் டான்ஸோட போறேன்னு என் பேவ் காக்ரா செட்டை கேட்டுக்கிட்டு இருந்தா. அதான் கத்திக்கிட்டு இருந்த. உன் கசின் அந்த பிங்கி என்ன கிராக்கா? கேட்ட பின் தான் அவளது கசினை இவன் திட்டி விட்டதே இவனுக்கு உரைத்தது. இப்பொழுது இவள் என்ன நினைப்பாள்? நொடியில் அவன் மனம் உணர்ந்த மனையாளோ, எனக்கு சிஸ்டர்னா உங்களுக்கு அவ சிஸ்டர் தான், தாராளமா திட்டலாம் என்றபடி இலகுவாய் அவனை திரும்பி பார்த்தாள். நம்ம 2 பேரும் ஒன்று. நமக்குள்ள எல்லாமே நம்மோடது. அதுல எதுவும் யாரும் நம்ம விட நமக்கு முக்கியம் கிடையாது. அது எனக்கும் புரிஞ்சிட்டு. ஷாலை விளக்கினாள். தோளில் சாய்ந்திருந்தவளை இப்பொழுது கொத்தாய் அள்ளினான் கணவன். மலரும் நினைவுகளில் இருந்து விடுபட்டு நடப்புக்கு வந்தாள் ஷாலு. ஆதிக்ரேயா ஒரு வேளை இங்கு தங்க வந்தால் கொடுக்கவென ஏற்பாடு செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் ஷாலுவுடன் அவன் நுழைய, விடுங்க தரு, அத்தை மாமா காலையில நம்ம இங்க பார்த்தா வெக்கமா போயிரும். அதெல்லாம் விடுறதா இல்லை. அதோட வின்னு வேற அவங்கிட்ட இருக்கான். யாரும் நம்மளை தேடவே மாட்டாங்க. பாய் பேபிக்கு மட்டும்தான். கிராண்ட் ஸ்டார்டடா கேர்ள் பேபிக்கும் தான். எனக்கு 3 பொண்ணுங்க வேணுமாக்கும்.
சுவிட்சர்லாந்தில் இருந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹனிமூன் டெஸ்டினேஷனையும் இப்ப வேண்டாம் என்ற இரட்டை வார்த்தையில் மறுத்துவிட்டு ஆதிக்ரேயா ஹனிமூன் போன இடம் தென்கோட்டை. இங்க என்னப்பா இருக்குதுன்னு கூட்டிட்டு வந்தீங்க? அவள் சினுங்க. நான், நீ, அப்புறம் யாருமே இல்லாத இந்த வீடு, இதெல்லாம் இருக்குது. இதுக்கு மேல டீட்டெயில் கேட்டா நான் எப்படி சொல்லவாம்? கண் சிமிட்டினான் அவன். நீங்க சொல்லவே வேண்டாம்ப்பா. அவன் வாயை மூடினாள் மனைவி. ஆதிப்பா, பாருங்க, எல்லாம் நீங்க சொன்னபடி பெர்ஃபெக்டா செய்தேன். ஆனாலும் இது எப்படி வந்திருக்கு? அழப்போவது போல் நின்றாள் ரேயு. எல்லாம் சரிதான் குட்டி பொண்ணு. பட் முதல்ல நாம அடுப்பு பத்த வச்சிருக்கணும். அவள் கழுத்தில் கரைந்து கொண்டிருந்தவன் சொன்னான். ஹேய் செல்லக்குட்டி, நான் இங்க வச்சிருந்த தோசை மாவு எங்க? அது அது ஒரு தோசையாவது ஒழுங்கா சுடணும்னு ட்ரை பண்ணி பண்ணி அங்கிருந்த டஸ்ட்பின்னை பரிதாபமாக பார்த்தாள் அவள். மாவும் அரை வேகலுமாய் வார்க்கப்பட்டு வழித்து எரியப்பட்ட மாவு கும்மம் அங்கு. பெர்சிவியரன்ஸ்ல நீ PhD பொண்டாட்டி. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. முத்து உதிர்த்தான் அவன். லவ் 30. பாருங்க, நான் சர்வீஸ் பிரேக் எடுக்க போறேன் உங்ககிட்ட இருந்து. தன்னை நோக்கி வந்த பந்தை கையில் இருந்த டென்னிஸ் ராக்கெட்டால் பலம் கொண்ட மட்டும் திருப்பி அடித்த ரேயு ஐயோ என அலறியபடி எதிரில் இருந்தவனை தாண்டி ஓடினாள். அவள் ராக்கெட் பறந்து போய் எங்கோ விழுந்திருந்தது. தன்னை கடந்தவளை சட்டென இடையோடு இழுத்து பிடித்தான். என்னாச்சு ரே? ஸ்டவ்ல பிரியாணி வச்ச, மேட்ச்ல மறந்துட்ட. சிரித்தான் அவன். இப்பதான் ஆஃப் பண்றதுன்னா அது கறி ஆணியாகி இருக்கும். அப்பவே ஆஃப் பண்ணிட்டேன் நான். அங்கிருந்த நாட்களில் முன்பு அவன் சொன்னபடி ஆதிக்கிடம் சமையல் கற்றாள் ரேயா. ஃப்ராக் டீ மலைக்கு கூட்டி போனான் ஒரு நாள். அவன் கையை பிடித்து கொண்டு அந்த ஆற்று நீரில் அவனோடு ஒரு குளியல். முன்பு அவன் ஃப்ரெண்ட்ஸ் என கை நீட்டிய பாறையில் இன்று அவனுடன் ஒரு செல்ஃபி. தலைவிரி கோலமாய் அவனுடன் ஒரு செஸ் விளையாட்டு. அதிலும் இவளுக்கு சொல்லிக் கொடுத்து ஆடினான் அவன். அன்றைய இரவு அவனிடம் கேட்டாள். எதுக்கு ஆதிப்பா உங்களுக்கு என்னை இவ்வளோ பிடிக்கு? என்னை எனக்கு பிடிக்கிறதுக்கு ரீசன் வேற வேணுமா? நான் தாண்டி நீ. வசீகரன் குடும்பத்துடன் இந்தியா வந்து விட்டான். அவனாய் வந்த பிறகு யாரும் அவனிடம் முகத்தை தூக்கவில்லை. எல்லோரும் அவனை இயல்பாய் ஏற்றுக்கொண்டார்கள், ஆதிக்கை தவிர. டேவிட், ஜெயா என ஒவ்வொரு வருடமாக மன்னிப்பு கேட்டவன் ஆதிக்கிடம் மட்டும் அந்த போட்டோ மாற்றிய தவறை ஒத்துக்கொண்டான். இந்தியா கூட கான்டாக்ட் வந்துட்டா ஒருவேளை இந்த விஷயம் மலருக்கு தெரிய வந்துடுமோன்ற பயம். அதனால தான் உன்னையும் ரேயாவையும் ஒட்டு கேட்குறாங்கன்னு உடனே நானே வராம அதிட்ட போய் சொன்னேன். மற்றபடி உங்க அத்தை அப்படி ரேயா தாத்தாட்ட பேச வச்சது எல்லாம் சூர்யாவால தான். தாடியும் துப்பாக்கியும் கையுமாக கூடவே இருந்தான். போட்டோவை மாற்றியது வசீகரனாய்த்தான் இருக்கும் என்பது ஆதிக்கின் யூகம். அதுதான் உள்ளுணர்வில் அவன் வசீகரனை மதிக்காமல் இருக்க அடிப்படை காரணம். அதை வசீகரனே சொல்லி வருந்திவிட்டாலும் மலர்விழி வசீகரனுக்காய் இவனிடத்தில் பரிந்து பேசியதோடு அல்லாமல் தன் கணவனிடம் இயல்பாய் செலுத்திய அன்பிற்காகவும் ஆதிக் வசீகரன் மேல் இருந்த கோப உணர்வை விட்டுவிட்டாலும் தன் மாமன் மேல் கடைசி வரை மரியாதை கொள்ளவே இல்லை அவன். 2 வருடத்திற்கு பிறகு தன் 1 வயது மகள் பிரார்த்தனாவை தோளில் போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தான் சரித்திரன். இரவு மணி 1 என்றது கடிகாரம். குட்டி இடையில் விழித்து விட்டாள். இப்படித்தான் அப்பா வேண்டும் அவளுக்கு. சரண் சிங் ஹாப்பி பர்த்டே. இந்த வாக்கு ஆரம்பித்து அநேகமாக 100வது முறையாக கேட்கிறாளா இருக்கும் மகள். அது அவளது பேவ் சாங். அப்பா எப்பொழுதும் சரண் தான் அவளுக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ பாடிக்கொண்டே அவன் தூக்க கலக்கத்தில் வந்து நின்றாள் ஷாலு. என்னப்பா இது 3 கேட்டீங்க? 1 ஓட்ட போட்டுரும் போல. போடி ஸ்ரீகுட்டி, 3 என்ன 300 கூட வளர்ப்பேன். என் செல்ல வைஃபுக்கு வலிக்குமேன்னு தான் ரித்துவோட நிறுத்தியாச்சு. அப்ப சந்தோஷமா அனுபவிங்க. சரண் சிங் ஹாப்பி பர்த்டே. குட்டிதான். அவன் மீண்டும் பாட ஆரம்பித்தான். சங்கீத் கொலை வழக்கு விசாரணைக்கு வர 2 வருடங்களானது. தீர்ப்பு வரவோ மேலும் 2 வருடங்களானது. தற்காப்பிற்காக செய்த காரணத்தால் அதி கொலை வழக்கில் நிரபராதி என அறிவிக்கப்பட்டாலும் சட்டத்தை ஏமாற்றி நாட்டை விட்டு ஓடியதும் நார்வே நாட்டிற்கு போலி தகவல் கொடுத்து குடியுரிமை வாங்கியதும் குற்றங்களாக உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு 2 ஆண்டுகள் தண்டனை அறிவிக்கப்பட்டு அந்த காலத்தில் அதிதியின் வயது மற்றும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு
அந்த தண்டனை கேன்சல்டு. மலர் விழிக்கும் பியூலாவுக்கும் கூட இதே தீர்ப்புதான். வசீகரனுக்கும் சட்டத்தை ஏமாற்றி நாட்டை விட்டு ஓடியதும், நார்வே நாட்டிற்கு போலி தகவல் கொடுத்து குடியுரிமை வாங்கியதும் குற்றங்களாக உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு 2 ஆண்டுகள் தண்டனை அறிவிக்கப்பட்டு கேன்சல்ட். ஆனால் தனது பணத்தை இந்தியாவில் இருந்து வெளிநாட்டிற்கு எடுத்து சென்ற விதம் சட்ட மீறல் என்பதால் அதற்கான வரியை இப்பொழுது கட்ட சொன்னதோடு 1 வருட சிறைவாசம். சூர்யா நேரடியாக சங்கீத் போன்ற ஒரு குற்றவாளிக்கு உதவி, மறைமுகமாக அவனது போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவி இருப்பதோடு தன் சட்ட ஞானத்தை 4 இள வயதினரை மிரட்ட, அவர்களது சட்டத்தை மீற செய்ய பயன்படுத்தி இருப்பதால் 7 வருட கடும் காவல் தண்டனை அவனுக்கு. அதோடு அவனது சட்ட டிகிரியும் பறிக்கப்பட்டது. 4 வருடங்களுக்கு பிறகு கடிகாரம் மணி இரவு 2 என்றது. ஆதிப்பா, ரேயாவின் சின்ன அழைப்பில் அருகில் படுத்திருந்தவன் சட்டென எழுந்து விட்டான். என்னாச்சுமா, எங்கேயாவது வலிக்குதா? ச்சே, அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்னம்மா? அது ஏன்னு தெரியல, பசிக்குது. ஃபியூ மினிட்ஸ் பொறுத்துக்கோ ரேயு, பால் எடுத்துட்டு வர. இல்லை, வயிறு எப்படியோ இருக்கு, பால் வேண்டாம். ஒரு குட்டி வாக் போலாமா? கிளாக்கை நிமிர்ந்து பார்த்தான். வா ரேயு. அவள் கையை பிடித்தபடி வீட்டின் ஹாலில் நடக்கத் தொடங்கினான். ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு ஆதிப்பா. 2 குட்டீஸ் உன்னோட சேர்த்து 3 குட்டீஸ் ஆகிட்டீங்கல்ல, அதான் பசிக்குது போல, அவன் சொல்ல பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு தன் மேடிட்டிருந்த வயிறை தொட்டு பார்த்து கொண்டாள் ரேயா. ஆதி கிச்சனுக்குள் செல்ல அவன் பின் சென்றவள். ஃப்ரூட்ஸ் ஏதாவது போதும். அவன் வெட்டி கொடுத்த பியாரை வாயில் வைத்தவள். மாங்காய் சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குது முனங்கினாள். அடுத்த சில நிமிடங்களில் அவள் விரும்பும் தோசையும் மாங்காய் சட்னியும் சாப்பிட்டவள் அவசர அவசரமாக அவன் கையை பிடித்து வயிற்றின் மேல் வைத்து காண்பித்தாள். அசைவு அலைகள். பாருங்க, உங்க குட்டீஸ்க்கு தோசைன்னா ரொம்ப இஷ்டம் போல. சாப்பிட்ட உடனே எவ்வளவு ஜாலி ஆகிட்டாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கேர்ள் பேபிஸ்? ஏன்பா, எல்லாம் ஒரு சைக்காலஜி தான். தோசைக்கு ஸ்பெஷல் ரெஸ்பான்ஸ் இருக்குதே ஒன்ன மாதிரி. வாய்விட்டு சிரித்தாள் ரேயா. அடுத்த 2 மாதத்தில் லேபர் ரூமில் இருந்தாள் ரேயா. தாய்க்கு உடல் வலிக்க, தந்தைக்கு உயிர் வலிக்க ஒரு சுகப்பிரசவம். ஹெல்தி கேர்ள் பேபிஸ். டாக்டரின் அறிவிப்போடு வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டனர் ஆதிக் ரேயாவின் ட்வின் கேர்ள்ஸ். 1 வருடத்திற்கு பிறகு. குட்டீஸா 2 பேரும் தூங்குறாங்க ஷாலு. இல்லைன்னா இதுக்குள்ள என்ன பஞ்சராக்கி இருக்க மாட்டாங்களா? விஞ்சு குட்டி ரித்துலாம் எப்படி இருக்காங்க? தன் அக்காவிடம் பேசியபடி தன் அறையில் இருந்து வெளிவந்த ரேயாவின் கண்ணில் தெரிந்தனர் அவளது 2 தவ புதல்விகளும் கிச்சனில். அங்க என்ன செய்து இந்த 2 கேர்ள்ஸ் ஆர்மி? அலறி அடித்து ஓடினாள் ரேயா. ஃப்ரிட்ஜில் இருந்த தோசை மாவு பாத்திரம் அறையின் நடுவில். குட்டீஸ் 2 கையிலும் ஆளுக்கு ஒரு கரண்டி. அனு, ஆதி, தோசை செய்வேனே. 1 வயது. அனுகிரகா சொல்லியபடி மாவை அள்ளி தரையில் ஏற்கனவே வார்த்திருந்த பல தோசைகளுக்கு பக்கத்தில் வார்க்க, நாவும் நாவும் ஆதி தோசை. அனுவின் ட்வின் சிஸ்டர் மனுமித்ராவும் அதையே செய்ய. அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்த ஆதிக் பிள்ளைகள் கவனிக்கும் முன் மனைவியை இடையோடு அள்ளியபடி அடுத்த அறைக்குள் நுழைந்தான். விடுங்க ஆதிக், பிள்ளைங்க விழிச்சிருக்காங்க. தெரியும்டி பொண்டாட்டி, அவங்க ஏற வச்சு பிபியை தான் இறக்க ட்ரை பண்ற. பின் இருந்து அணைத்தபடி அவள் காது மடலில் தன் உதடுகளால் கணவனாய் எதையோ. பாருங்க ஆதிப்பா, என்ன வேலை செய்திருக்காங்கன்னு. அவங்க குயிக் லேர்னர்ஸ் குட்டி பொண்ணு. ரேயா வெடுக்கன அவன் பிடியில் இருந்து உருவி கொண்டு போனாள். கோபமாம். என்னமோ இன்னைக்கு வரை அவளுக்கு தோசை தகிடதாம் பீந்து போய்தான் வரும். இரவு குழந்தைகளை தம்பதிகள் இருவருமாக தூங்க போட்டுவிட்டு இவர்களது அறைக்கு வரவும் தன்னை நோக்கி மனைவியை இழுத்த கணவன் கைகளுக்குள் வராமல் ரேயு தன் கோபத்தை கண்டினியூ செய்ய, இந்த 3 பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இப்பொழுதெல்லாம் இது ஆதிக் அடிக்கடி சொல்லும் டயலாக். அதை சொல்லும் போது அவன் முகத்தில் தோன்றும் அந்த பூரிப்பும் பெருமிதமும். வழக்கம் போல் அதில் கவிழ்ந்த ரேயா அவனை அணைக்க, ஆதிக்கின் ஆதிக்கத்திற்குள் அவள், அவளது அன்பின் ராஜரீகத்திற்குள் அவன்.
இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.